கிறிஸ்துவமான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கன்னு சொன்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, தேவன் என்னது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்வாரு, அவர் நமக்கு காரியங்களை செய்வார். சரி, நம்ம தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம அவருக்கு என்ன செய்வோம், காரியங்களை செய்ய பார்ப்போம். அல்லது அவர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, அவரை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிமுறைகள், பலி செலுத்துவது அல்லது நீண்ட தூரம் நடப்பது, இந்த மாதிரி அநேக காரியங்களை செய்து அவருடைய கோபத்தை தணிக்கலான்னு சொல்லி அநேக மதங்கள் நினைக்குது. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் சொல்ற வழி நடந்தாவே போதும், எனக்கு என்ன தேவையில்லை, இங்க பலி செலுத்த தேவையில்லை அல்லது காணிக்கை கொடுக்க தேவையில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம காணிக்கை கொஞ்சம் கொடுத்துருவோம், நம்ம இந்த தவறு செஞ்சுட்டோம், இந்த பாவம் செஞ்சுட்டோம், அவர் என்ன செஞ்சிடலாம், அவர் நம்ம மேல என்ன செஞ்சிடக்கூடாது, கோபப்பட்டு நமக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது, அதனால அவருக்கு என்ன செய்யலாம், நம்ம இந்த காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது என்னது, அப்படி இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி வழிமுறைகள் யாருக்கு ரொம்ப வசதியா இருக்கும், திருடர்களுக்கும் அது வசதியா இருக்கும். அப்படிதானுங்களே. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றது காரியம் சொன்னா அவர் சொன்னபடி நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு வழிகள் யாருக்கு இருக்கணுமா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, யாரு சொல்றாரு வசனம் பாருங்க, சத்துருக்கள் அவனோடு கூட என்ன ஆவாங்களாம், சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதம் இல்ல. இந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி காணிக்கை செலுத்துவதாலோ அல்லது பலி செலுத்துவதாலோ நீண்ட நாட்கள் உபவாசிப்பதினாலோ அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா எதனால மட்டும்தான் முடியும், அவருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் என்ன, பிரியமா இருந்தா நாம நடக்கிற பாதையில நாம் அவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி இருக்கிறோமா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன செய்ய முடியுமா, ஆண்டவர் நம்மை எப்படி வச்சுக்குவாரு, நம்முடைய எனிமீஸ் கூட, நம்மை பகைக்கிறவங்க கூட நம்மோடு கூட நண்பர்களாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கார். ஏன்னு சொன்னா, அவர் உங்களை என்ன எப்படி பார்க்கணும், அவருடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்குறாரு. எப்படி நம்ம பிள்ளைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசி அவங்களோட உறவாடி அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறோமோ, அதே போல தான் அவங்களும் ஏசப்பாவும் என்ன செய்கிறாரு, நீங்களும் உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக நமக்கு என்னென்ன தேவைப்படுது, நம்மகிட்ட எப்படி அவங்க நம்ம அஸ் அ பேரண்ட் எப்படி நம்ம பிள்ளைங்களோட கூட உறவாட நினைக்கிறோம், அதே உறவாடுதல் தான் அவர் நம்மோடு கூட இருக்க நினைக்கிறாரு. அவர் அப்படி நினைக்கிற அந்த கடவுளுக்கு நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். அப்படி நம்ம பிரியமுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதனால தாவீது பக்தன் சங்கீதம் 23 பாடுவார்ல, என்னது, அவர் என் சத்துருக்கள் முக என்ன செய்வார், பந்தியை ஆயத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கோம். அது மாத்திரம் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறார். எப்படி இருக்குதாம்மா, பாத்திரம் நிரம்பி வழியும். எப்போ நிரம்பி வழியும்னு சொன்னால், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாத்திரம் என்ன செய்யும், நிரம்பி வழியும். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவன் செய்வார், பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாலமோன் ஆட்சி செய்த காலங்களில் அவருக்கு யாருமே இல்லை, எனிமீஸே இல்லை. ஏன்னு சொன்னால், அவருடைய வழிகள் யாருக்கு பிரியமாக இருந்துச்சு, கடவுளுக்கு பிரியமாக இருந்துச்சு. ஏன் அவருக்கு பிரியமாக இருந்துச்சு, அவர் உலகத்தின் ஆஸ்தியோ அந்தஸ்தியோ எதுவுமே பெரிதாக எண்ணாதபடிக்கு, ஆண்டவரே நான் நல்வழி நடப்பதுக்கு உடைய ஞானத்தை எனக்கு தாங்கன்னு அவர் கேட்டு பெற்றுக்கொண்டார். அதனால தான் அவருக்கு என்ன செஞ்சிச்சு, அநேகர் என்ன செஞ்சாங்க, அவரை சந்திச்சாங்க. இங்க நமக்கு என்ன செய்யறது, சத்துருக்களே இல்லாத ஒரு ஆட்சி, 40 வருடம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை என்னை அப்படி நடத்த காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு சத்துருவா இருக்கிற சாத்தானை நான் ஜெயிப்பதற்கு என்ன செய்யணுமா, நாம நம்முடைய வழிகளில் யாருக்கு பிரியமா நடக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நடந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் என்ன செய்வாரு, நம்முடையக்கு திருப்பி நண்பனாக மாற்றி கொடுக்க அவர்
வல்லவராக இருக்கிறார். நாம் சாத்தானை எதிர்த்து எப்பொழுதும் என்ன செய்யணும்? நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அந்த பலனை பெற்றுக்கொள்ள நம்ம யாருடைய வழியில் நடக்கணும்? தேவன் நமக்கு காட்டின வழிகளில் நடப்போம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களை என்ன செய்வாங்க? அவனோடு கூட ஒப்புரவாவாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். என்னது? நாம் ஆண்டோடைய வழியில் நடக்காது தான். அப்போ நாம் இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரே உங்களுடைய வழியில் நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. நாங்கள் பலத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்துங்க. நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட அடிபடுவார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருந்து பூமியின் மனக்களை கண்ணோக்கி பார்க்கதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வழிகளை உமக்கு பிரியமான வழிகளாக நாங்கள் நடக்க எங்களுக்கு பலம் தாங்க. அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் சத்துருக்களை கூட நீங்களுக்கு நண்பர்களாக மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. எங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்துங்க ராஜா. பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், தெரியாத செய்த பாவங்கள், தீய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அவர்களுடைய அன்பை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இது அநேகருக்கு ஃபார்வர்ட் செய்கிற நண்பர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களும் இந்த ஊழியத்தில் பங்கெடுப்பதற்காக நீ அவரை தெரிந்து கொண்டீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் அன்றே பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இதற்கு பிரயாசப்படுகிற ஒவ்வொரு நண்பர்களுக்காகவும் செபிக்கிறோம். அவளை எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அவருடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் போக்கிலும் வரத்துடைய கரம் அவளோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் ஆண்டவரே தேர்வு நாட்கள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து கொண்டிருக்கிற சுவாமி, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க. படிக்கிற பாடங்களில் கவனம் செலுத்தி படிக்க ஞானத்தையும் புத்தியும் தாங்க. அவளை பயிற்சிக்கிற ஆசிரியர்களுக்காகவும், ஆசிரியர்களுக்கு தலைமையை எடுத்து நடத்துகிற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். எல்லோரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்திடுமா கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, எல்லோரும் ஆண்டவரை வெற்றி பெற்று தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்லி நீங்கள் கிருபை சொல்லணுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். திருமணத்திற்காகவும் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நாள் குறித்து காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த திருமணங்கள்லாம் நல்ல முறையில் நடக்க தேவன் கிருபை செய்யுங்க. அந்த பெற்றோர்களுக்கு சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடுங்க, பலத்தை கட்டளையிடுங்க. எல்லாற்றுடைய கருத்தில் ஒப்பு கற்றுக்கிறோம் சாமி. நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. பாவங்களையும் மன்னித்தள்ளுங்க. அப்படி ராஜ்யம் வரும்போது நீத்தள்ளுமாய் இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.